அன்பு மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் என்னுடைய தோட்டச்செடிகள் எப்போவுமே நான் ஃபுல்லாகவே உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் இல்லைங்களா. என்னுடைய தோட்டச்செடிகளில் பெரிய அளவில் பூச்சி தாக்குதல்லாம் வந்ததில்லைங்க. இல்லை வராதுன்னு சொல்ல மாட்டேன், பெரிய அளவில் வந்ததில்லை. அதுக்கு நான் எப்படி பராமரிப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரிட்டு இந்த தரையில் வர மரவட்டை, அட்டை, நத்தை இதெல்லாம் எங்கள் தோட்டத்துக்கு வந்ததே இல்லைங்க. அதுக்கும் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத இன்றைய பதிவில் பார்க்கலாங்க. முதல்ல நான் என்னோடய தோட்டத்தை ரொம்ப சுத்தமாக வச்சுக்குவேங்க. எப்போவுமே குப்பைகள் இல்லாமல் பார்த்துக்குவேன். தொட்டிகளை அடிக்கடி நகர்த்திக்கிட்டே இருப்பேங்க. அந்த மாதிரி நகர்த்தும் போதுட்டு பூச்சிகள்லாம் ஒரே இடத்துல தங்கி இருக்காது. அதுக்கப்புறம் நான் கொடுக்குற உரங்களையும் பூச்சி விரட்டியாக அதில் பயன்படுத்திடுவேங்க. தானியங்கள் கொடுக்கும்போது அதில் வெந்தயம் இதை சேர்த்து கொடுப்பேன். இலைகள் அரைச்சி கொடுக்கும்போது கற்றாழை கொடுப்பேன். இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டை கொடுக்கும்போதுட்டு அதில் வெங்காயத்தோல், பூண்டுத்தோல் இதெல்லாம் பயன்படுத்திடுவேங்க. இது போல் கொடுக்கும் உரங்களும் பூச்சி விரட்டியாகவும் பயன்படுத்திடுவேன். அதனாலேயே செடிகள் ஆரோக்கியமாக இருக்கும். நான்வெஜ் வேஸ்ட்டும் நான் பயன்படுத்துறது இல்லைங்க. நன்றி.